சென்னையில் கொலு களை கட்டிவிட்டது. தெருவில் எங்கு பார்த்தாலும் பொம்மைகள். இப்போது கோபாலபுரத்தில் கவியரசர் கண்ணதாசனின் அண்ணன் ஏஎல் சீனிவாசனின் மருமகள் ஜெயந்தி கண்ணப்பன் வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிற பொம்மைகள் எல்லாம் 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் பழமையானவை. ஜெயந்தி தொடர்ந்து 60 வருஷமாக இந்த கொலு வைக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த கொலுவை நல்லா கவனித்தா உள்ள கண்ணதாசன் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். வாங்க ஜெயந்தியை சந்திப்போம். என்னுடைய மாமியார் ஆரம்பித்து வச்ச கொலு இது. சுமாராக நாங்கள் ஒரு 65 வருஷமாக வச்சிட்ருக்கோம். இந்த கொலுவை பார்த்திங்கன்னா இதில் நிறைய பழைய பொம்மைகளும் கலந்துருக்கு. ஒரு 70-75 வருட பொம்மைகள்லாம் இதில் நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வச்சு, இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த பழைய பொம்மைகளை பார்க்கணுன்றதுக்காகவே பாதுகாத்து வச்சிட்ருக்கோம். ஏன்னா எவ்வளவு திருத்தமாக, எஸ்பெஷலி நீங்கள் பாருங்களேன், இந்த லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முகத்தை ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். 3வது படியை பாருங்களேன், என்னுடைய சின்ன மாமனார் கவியரசு கண்ணதாசன் சிலையாக உட்காந்துட்ருக்காரு. அதையும் நான் மறக்காமல் கலசத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க கவிஞர் அவர்கள் ஒரு வேட்டி கட்டிய சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கத்தில் இருக்க இந்த சின்ன சின்ன பொம்மைகள் எப்படின்னா, ஒரு குழந்தை பெரிய பொண்ணு ஆகிறதுலேருந்து அவளை ஒவ்வொரு பருவமாக தாண்டி வரா. அந்த கல்யாணம் வருது, அவளுக்கு வளகாப்பு வருது, அதுக்கப்புறம் அவள் ரிட்டையர்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை சரிதத்தையே இந்த பொம்மை மூலமாக இதை நான் காமிச்சிட்ருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவாக நானே எல்லா பொம்மைகளையும் ஒன்றாவே கிளப் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம்.